சரியா போகல படம், சும்மா தான் இருக்காரு, வேற வேலையை பார்க்கலாமே அப்படிலாம். அதுக்கெல்லாம் நம்ம பிளட் அதுக்கெல்லாம் செட் ஆகாது. டைம் வேஸ்ட் பண்ணாது போடா அப்படின்றவன். தனுஷ்லேருந்து, சிம்புலேருந்து, விஷால்லேருந்து, ஜீவாலேருந்து, கார்த்திலேருந்து, ஜெயம் ரவிலேருந்து இவங்க எல்லாம் உள்ள வர 2005 டைமே கொடுக்கலையா? 2002 அவங்க 2003 என்ட்ரி. டம் டம் டம்னு என்னன்னா தி ஆல் ஆர் கமிங் வித் பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட்ஸ். ஒரு தயாரிப்பாளரா அவங்க அப்பா இருக்காங்க, அண்ணன் வந்து டைரக்டரா என்டர் ஆகுறாரு. ஸோ இந்த பேக்கேஜ் உள்ள வருது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலான்னு தேடும் போது ஆல்ரெடி அந்த டைரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து சைன் ஹோல்ல இருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கலாம். பட் அதுக்காக நான் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் சூழ்நிலை சொல்றேன். அந்த டைம்ல அப்படி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல. பிக்கெஸ்ட் ப்ளோ வாஸ் மை ஜீவா எக்ஸ்பைரிங். இல்ல, அவர் இறந்து போயிட்டார். அது வந்து ஒரு 6 மாசம் நம்மள காலி பண்ணிடுச்சு. சார் இன்னும் தெரியல, ஏதோ தப்பாயிட்டு இருக்கு, தூக்கி விடுங்க அப்படின்னு நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். சார் என்னன்னு தெரியல. அப்போ ஜீவா சார் எனக்கு லாஸ்டா சொன்ன வார்த்தை என்னன்னா, எதுவுமே கமிட் பண்ணாதடா, ஆக்ஷன்ல இறக்குறவனே இரு, வெயிட் பண்ணு, எதுவுமே பண்ண. இல்ல சார் நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த டைம்ல அவர் ரஷ்யால இருந்தார். ரைட், தாந்தம் ஷூட்டிங்ல மேங்கோ ஸ்டுடியோஸ், அவரோட மேங்கோ ஸ்டுடியோஸ்லேயே வந்து அவர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 நாள்ல நியூஸ் வருது, இஸ் நோ மோர்ன்ட்டு. ஃபேக்ட் டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் பர்சனலி எனக்கு என்னன்னா, ஹி வாஸ் லைக் மை காட் ஃபாதர் ஸ்தானத்தில் இருந்தவர். அவர் இறந்து போனது என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. ரெண்டாவது சூழ்நிலையும் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 months ஐ வாஸ் டிஸ்டர்ப்ட். அதுக்கப்புறம் என்ன, யூ ஹேவ் டு மூவ்ல. 6 கேண்டில்ஸ்க்கு நீங்கள் போட்டு உழைப்புதுன்றது மொத்தம் எவ்வளோ பேர் போடுவாங்கன்னு தெரியல. லைக் ரிஸ்கிங் லைஃப்ன்ற மாதிரி தான். ஒரு வாரம் தூங்காமல் அந்த கண்ணு பல்ஜாகி. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும்னா, ஐம் கிவிங் ஆல் மை ஹார்ட் அண்ட் சோல் டு த சினிமா. ஸோ வாட் இட் கிவ்ஸ் மீ பேக் இன் யோசிக்கணும் தோணும்ல. அதுக்கு ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணோம், அந்த படம் ரிலீஸ் பண்ணோம். கேமி அகெயின் அ கிரிட்டிக்கல் அக்ளைம். சினிமாவில் இருக்க நிறைய இயக்குநர்கள் ஃபோன் பண்ணி, எக்ஸாம்பிள் பாலா சார், அமீர் சார், இவங்களாம் ரொம்ப பாராட்டினாங்க அந்த எஃபர்ட் போட்டதுக்கு. அதே மாதிரி மக்கள் மத்தியிலையும் அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. திருப்பி ஒரு ரவுண்டு போனோம். இது வந்து நாங்கள் பேசிப்போம் எங்கள் கேங்கில், இது எங்கள் அம்மா உங்கள் அம்மா இல்லடா, சினிமா அது நினச்சதான் நடக்கும். அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீ என்ன தான் உழைப்பு, என்ன தான் டேலண்ட்டு, என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும் சினிமாங்கிற ஒரு பவர், அது எப்போ என்ன பண்ணணுமோ அப்போ தான் அது நடக்கும். ஏன்னா நிறையா கேட்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ என்ன சொல்லுவாங்க, சரியா போகல படம், சும்மா தான் இருக்காரு, வேற வேலையை பார்க்கலாமே அப்படிலாம். அதுக்கெல்லாம் நம்ம பிளட் அதுக்கெல்லாம் செட் ஆகாது. டைம் வேஸ்ட் பண்ணாது போடா அப்படின்றவன்.